இன்றைக்கு முதல் கருத்தாளராக வரவிருக்கின்ற ஐயா ஞானவேடுவிலே அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு அவர்கள் அரசியல் படலத்தை பற்றியும் கார்கால படலத்தை பற்றியும் மிக சிறப்பாக நம்மோடு அமுதகானம் பொழியவிருக்கின்றார்கள். அரசியல் படலத்தில் சுக்கிரவனுக்கு முடிசூட்டிவிட்டு ராமன் திரும்புகின்ற பொழுது ராமனை சுக்கிரவன் தன்னோடே இருக்க வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது ராமன் கூறுவான், வேட்பு அமை இருக்கை எம்போல் விரதியர் விளைதற்கு ஒவ்வா என்று கூறி, நான் தவசியாக வந்திருக்கின்றேன், தவ செய்ய வந்திருக்கின்றேன், உன்னுடைய அரண்மனையிலே வந்து தங்குவதற்கு என்னால் முடியாது என்று கூறிவிட்டு சென்று விடுவான். அது மட்டுமல்லாமல் கார்கால படலத்தில் சீதையை பிரிந்து தனியாக தவிக்கின்ற ராமனை பற்றி எத்தனை கவிதைகளை கம்பர் அளவுட பாடியிருக்கின்றார் என்பதையெல்லாம் எடுத்து கூறுவதாக நம்மளோடு இன்று இணையவிருக்கின்றார். கிட்டத்தட்ட 150 பாடல்களுக்கு மேல் இருக்கின்றது. ஐயா ஞானவடிவேல் ஏற்கனவே ஒரு கம்ப ராமாயண சொற்பொழிவை தொடர் சொற்பொழிவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தும்பி இலக்கிய அமைப்பில். தும்பி இலக்கிய அமைப்பின் மூலமாக 100க்கும் மேற்பட்ட பல இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தி இன்றைக்கு கிட்டத்தட்ட 7-8 கம்பராமாயண தொடர் சொற்பொழிவையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இலக்கிய வாரியிலே அவர் ஒரு தமிழ் தும்பியாக என்றைக்கும் பறந்து கொண்டிருக்கின்றார், இன்றைக்கும் பறந்து கொண்டிருக்கின்றார். அவர் முயற்சி உடையார் இகழ்ச்சியடியார் என்பதை உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு தமிழிலே இருக்கின்ற அனைத்து இலக்கியங்களையும் கற்றுவிட வேண்டும் என்கின்ற துடிப்போடு ஐயா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்றால் அது மிகையல்ல. பல இலக்கிய அமைப்புகளில் பல பட்டங்களை ஐயா அவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். அந்த பட்டங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர் சொல்கின்ற உரைநடையும் சரி, கவிதையும் சரி, பாடலும் சரி என்று பன்முகம் காட்டிக் கொண்டு இருக்கின்ற ஒரு இலக்கிய அறிஞரை, ஒரு இலக்கிய சான்றோர் என்றே நாம் அவரை கூறலாம். அவர் செய்கின்ற தொழில் வீராக இருந்தாலும் அவர் மனநிறைவோடு செய்கின்ற ஒரே தொழில் இலக்கியப்படிதான் என்பதை கூறிக்கொள்வதில் நான் நிச்சயமாக பெருமைப்பட்டுக் கொள்வேன். ஏனென்றால் அதற்காக அவர் 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் மிக இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளரை, ஒரு சிறந்த பாடகரை இன்று நம்மோடு பேசும்படி அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, கம்பனின் கவிநயங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டு அரசியல் படலத்தை பற்றியும் கார்கால படலத்தில் கம்பனின் வருத்தப்பட்ட உருக்கப்பட்ட நெஞ்சின் உணர்வுகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள் ஐயா, வாருங்கள். அருமை. அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் ஒப்பற்ற தமிழ் பணியில் தங்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எங்கள் தகைசால் சாதனை தமிழர், தமிழ் பேரறிஞர் ஐயா தமிழ் ஈழன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை நெருப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய ஐயா பொதிகையார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய பிதாமகனாக இருந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த அமைப்பை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய ஆசான், அயல் நாட்டிலிருந்து தமிழ் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய, அயல் மாநிலத்திலிருந்து வளர்த்தார், இப்பொழுது அயல் நாட்டிற்கு சென்று தமிழ் வளர்க்கின்றார் எங்கள் அருமை கேசிஆர் அவர்கள். அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு துணையாக இன்னொரு அயல் நாட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு உதவி புரியக்கூடிய ஐயா ஆர்சி குமரன் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நெல்லை தீபன் அவர்கள் நினைக்கிற பொழுதே மிகுந்த ஒரு வியப்பாக இருக்கிறது. நான் கூட யோசித்தேன், எதற்கு அவர் நெல்லை தீபன் வந்து இவ்வளவு ஒரு விற்பனராக இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பெயரிலே வந்து நான் எழுதுகிற போது AI என்று வந்தது, NELLAI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படி ஒரு கணினி போல அவர் இன்றைக்கு மாறி கம்பராமாயணத்தை கரைத்து கொடுத்திருக்கிறார். அதற்கான ஒரு முனைப்புகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை பதிவு பொருந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெரியவர்களே, ஆகச் சிறந்த அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் பார்க்கிறேன். அன்பிற்குரிய ஐயா காவுக்கி அவர்கள் வந்திருக்கிறார்கள், ரமணியன் வந்திருக்கிறார்கள், எண்ணற்ற பேரறிஞர்கள். எல்லோரையும் பேர் சொல்லி அழைத்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 20-25 நிமிடங்கள் முடிந்துவிடும். நெல்லை தீபன் அவர்கள் மிகுந்த ஒரு கண்டிப்பான மனிதர். அவரிடமிருந்து கல்லறிபடாமல் நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த குறைந்த சரியான நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நினைப்போடு உங்கள் அனைவருடைய பாத மலர்களையும் தொட்டு வணங்கி என்னுடைய இந்த உரையை தொடங்குகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த வெள்ளி இலக்கிய மேடையினுடைய அனைத்து பெருமக்களுக்கும், கபிலனையா உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி மலர்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைக்குள் நான் செல்கிறேன். பெரியவர்களே,
கம்பன் கவியே கவி, இது நாம் அறிந்த ஒரு சொற்றொடர். அப்படி கம்பராமாயணத்தை படிப்பது என்பது அந்த அனுபவத்தில் மூழ்குவது என்பது மிகப்பெரிய பரவசம். இன்றைய தலைமையேற்ற ஐயா தமிழ் இளன் ஐயா அவர்கள் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு ஆய்வுரையை நிகழ்த்தியிருக்கிறார். கம்பனுடைய கவிதைகளில் அவன் கையாண்ட பல்வேறு உளவியல்களை குறித்து, பல்வேறு கவிதை நயங்களை குறித்து அவர்கள் மிக தெளிவாக இங்கே சொன்னார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு செய்தி, அதில் பல்வேறு பாத்திரங்களாக அவன் மாறியிருக்கிறான் என்று அவர் சொன்னார். நான் நினைக்கிற பொழுது நான் வியப்பது, நவராத்திரின்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்துல 9 வேடங்களில் நடித்தார் சிவாஜி கணேசன். அது அந்த காலத்துல பெரிய சாதனையா சொல்லுவாங்க. அப்புறம் சமீபத்துல கமலஹாசன் 10 அவதாரங்களில் நடித்தார். ஆனால் கம்பராமாயணத்தில் கம்பன் அத்தனை அவதாரங்களையும் அவனே எடுத்திருக்கிறான். அதுல இருக்கக்கூடிய ராமனும் அவன்தான், ராவணனும் அவன்தான், அனுமனும் அவன்தான், அங்கதனும் அவன்தான். அப்படி ஏனென்றால் அவனுடைய அந்த அந்த பாத்திரங்களுடைய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துகிற பொழுது நாம் அசந்து போய் விடுகிறோம். அந்த பாத்திரங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் அந்த பாத்திரங்களாகவே மாறுகிற பொழுது நாம் சுய சிந்தனையில் ஒரு கான்சியஸ் மைண்டில் இது சொல்றது கம்பன் தானே என்று நினைக்கிற பொழுது ஆச்சரியத்தின் உச்சிக்கே நாம் போய் விடுகிறோம். அப்படி கம்பராமாயணத்தை ஒரு ஆகச்சிறந்த உலக இலக்கியமாக அவன் படைத்திருக்கிறான். தெரிந்தோ தெரியாமலோ இன்றைய ஆட்சியாளர்கள் கைகளில் கம்பராமாயணம் இல்லை. இது தமிழுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சாபம். இலக்கிய தீண்டாமை என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். நான் நினைக்கிறேன் இந்த கம்பராமாயணம் மட்டும் இன்றைக்கு நமது ஆட்சியாளர் கையில் இருந்தால் இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகிற ஒரு ஒப்பற்ற இலக்கியமாக மாறி இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட அத்தனை அணிகளும் பெருமைகளும் நிறைந்த ஒரு ஒரு பொற்கலசமாக கம்பராமாயணம் இருக்கிறது என்பதை முன்னுரையாக சொல்லி, நான் இன்றைக்கு பேசவிருக்கிற படலங்கள் ரொம்ப சிக்கலான படலங்கள். அரசியல் படலம், கார்கால படலம் என்று 2 படலங்களை கொடுத்திருக்கிறார்கள். அரசியல்னாவே அது ஒரு சர்ச்சைக்குரிய படலம் தான். ஏன்னா எந்த ஒரு செய்திக்கும் அரசியல் என்று வருகிற போது பல்வேறு கோணங்கள் இருக்கும். நான் இங்கே சொல்ல போவது கம்பனுடைய அரசியல் படலம். இந்த படலத்தில் கம்பனுடைய பார்வை என்ன என்பதை பற்றித்தான் நான் இங்கே பேசலாம் என்று கருதுகிறேன். வாலி வதம் முடிந்த பிறகு அப்பொழுது அடுத்ததாக அந்த சுக்ரீவன், அந்த அவனுடைய தம்பி சுக்ரீவனுடைய மகுடாபிஷேகம், பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய முடிசூடுகிற அந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. இதுதான் இந்த அரசியல் படலத்தினுடைய தொடக்கம். அப்பொழுது அன்றைக்கு மகுடாபிஷேகம் என்று வந்தாலே நமக்கு ஒரு பதற்றம் வந்து விடுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு பட்ட முடிசூட்டு விழாவை பார்த்திருக்கிறோம். எல்லாம் ஏற்பாடு செய்திருப்பார்கள், ஆனால் அது நடக்க முடியாமல் போயிருக்கும். காட்டுக்கு போயிருப்பான் ராஜாவாக வேண்டிய, மன்னனாக வேண்டிய ராமன் கானகத்துக்கு போக வேண்டிய நிலைமை. ஆகவே அது போன்ற ஒரு மகுடாபிஷேகம் என்றாலே நமக்கு ஒரு சிக்கல் வந்து விடுகிறது, ஒரு கலக்கம் வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த நிலையிலே இப்போ இன்றைக்கு மகுடம் சூட்ட வேண்டிய நேரம். அந்த நேரத்திலே கம்பர் எழுதுகிறார், அந்த விடியற்காலை பொழுதில் சூரியன் வருகிறான். அந்த சூரியன் வருவதை கம்பர் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அந்த சூரிய குலத்தை சேர்ந்தவன் சுக்ரீவன். ஆகவே தன்னுடைய இனத்தை சேர்ந்த தன்னுடைய கொள்ளுப்பேரனாகிய சுக்ரீவன் மகுடம் சூட போகிற நாளில் திருமகள் உடனடியாக எழுந்து அவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த திருமகள் உரையக்கூடிய தாமரை மலர்களை சூரியன் தட்டி எழுப்பி கதவை திறந்து திருமகளை விடுவித்து, நீ சீக்கிரம் சென்று சுக்கிரியிடம் சேர்ந்து கொள் என்று சொன்னதாக கம்பர் கற்பனை செய்கிறார். என்ன ஒரு அற்புதமான கற்பனை பாருங்க. சூரியன் வருகிறது, வந்ததற்கு பிறகு தாமரை மலர்கிறது. ஒரு இயற்கையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கம்பர் எப்படி நமக்கு காண்பிக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மரபை சேர்ந்தவனாகிய சுக்ரீவன் இன்றைக்கு மகுடம் சூட போகிற நாள், தாமரை மலரில் உரைகிற திருமகளே, நீ உடனடியாக எழுந்து சென்று நீ போய் அந்த சுக்ரீவனை சேர். அதற்கு மூடி இருக்கிற அந்த தாமரை மலர்களே, நீங்கள் உடனடியாக உங்கள் கதவுகளை திறந்து வழிவிடுங்கள், அவள் வெளியேறி சென்று சுக்ரீவனை சேர வேண்டும் என்று கதிரவன் உதவும் பூமகள் சேர உன்மலர் கதவும் செய்ய கரத்தின் நீக்கினான். அந்த தாமரை இதழ்களை தன்னுடைய சூரிய கரங்களால், கதிர்கரங்களால் அவன் விரித்து அந்த திருமகளை விடுதலை செய்தான் என்று அற்புதமாக கற்பனை செய்கிறார் கம்பர். அப்படி அந்த நாளை அவர் தொடங்குகிறார். இப்படி அவர்கள் சுக்கிரீவனுக்கு முடிசூட சொல்லி ராமன் என்ன சொல்கிறான், லக்ஷ்மணனை கட்டளை எடுக்கிறான். இதான் ரொம்ப ஒரு நுணுக்கமா நாம் பார்க்க வேண்டிய நேரம். அதாவது வாலியை கொன்று அந்த ஒரு புகழையோ அல்லது பெரும் பழியையோ சுமந்து ராமன் அந்த மகுடத்தை, மணிமுடியை சுக்கிரீவனுக்கு கொடுக்கிறான். அந்த மணிமுடியை தான் சூடாமல் லக்ஷ்மணனிடம் கொடுத்து சூட வைக்கிறான். எதற்கு சூட வைக்கிறான்?
என்று சொன்னால் அதில் தான் ஒரு முக்கியமான கருத்து இருக்கிறது. கம்பனுடைய அந்த நுண்ணிய பார்வை, அந்த காப்பியத்தினுடைய சிறப்பான அழகு. ராமன் காட்டுக்கு போகும்படி கைகையால் ஆணையிடப்பட்டவன். காட்டில் தவம் செய்யக்கூடிய தகுதி மட்டுமே உடையவன் ராமன். அப்படி தவம் செய்யக்கூடியவன் முடிசூடுவதற்கு அவனுக்கு அருகதை இல்லை. அதற்கான அதற்கான தகுதி அவன் காட்டில் இருக்கிற பொழுது இல்லை. ஆகவேதான் லக்ஷ்மணனிடம் கொடுத்து அந்த மகுடத்தை சூட சொல்கிறான் என்கிற ஒரு நுண்ணிய செய்தியை இங்கு பார்க்கிற பொழுது கம்பன் எப்படி ரொம்ப நுண்மையாக இந்த காவியத்தை அணைத்திருக்கிறான் என்று நாம் கருதுகிறோம், என்று பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். பிறகு அனுமனை அழைத்து லக்ஷ்மணன் உடனே சொல்றான், நீ போயிட்டு இந்த முடிசூட்டு குழாவுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் கொண்டு வா, பொருட்கள் எல்லாம் எடுத்து வா என்று சொல்கிறான். அப்படியே லட்சுமணன் முடிசூட்டுகிறான். எப்படி முடிசூட்டுகிறான் என்பதை அழகான பாடலில் கம்பர் சொல்கிறார். மறையோர் ஆசி வழங்க வானிலோர் நரைதோய் நாள் மலர் தூவ மனமுள்ளைய மலர்களை தூவ நல்நெறிக்கு இறையோன் தன் இளையோன் அவ்வேந்தலை துறையோர் நூல்முறை மௌலி சூட்டினான் என்று சொல்கிறார். கவனியத எப்படி அந்த வார்த்தைகளை அந்த அந்த சொற்களை கம்பன் விளையாடுகிறார், அந்த கோர்க்கிறார் என்று பாருங்கள். மறையோர் ஆசி வழங்க வானுள்ளோர் நரை தோய் நாள் மலர் தூவ தேவர்கள் பூமாரி பொழிய நல்நெறிக்கு இறையோன், யாரு? நல்ல நெறிக்கு இறையவனாகிய ராமன் தன் இளையோன், அது பொய்யோ எனும் இடையாளோடும் இளையாளோடும் போனான் என்று எழுதினார். இளையாளோடும் இடையாளோடும் இளையானோடும் போனான் என்று அங்கே எழுதினார். இங்க எழுதுறான் பாருங்க, நல்நெறிக்கு இறையோன் தன் இளையோன். அந்த இறைவனாகிய ராமன் ஐந்தமான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்காருன்னு தெரியல, இருந்தா அவர் இங்க கம்பர் மறைத்து காட்டும் பெயர்கள்னு இதை பிடிச்சுக்கலாம். நல்நெறிக்கு இறையோன் ராமன், அவனுடைய இளையோன் லக்ஷ்மணன் அவ்வேந்தலை துறையோர் நூல்முறை மௌலி சூட்டினார். பெரியவர்கள் எப்படியெல்லாம் அந்த நூல்களை வகுத்து வைத்திருக்கிறார்களோ அதேபடி அவனுடைய மௌலி சூட்டினான் என்று அற்புதமான பாடல்களை பாடுகிறார். இதை பாடுகிற பொழுது, இந்த மகுடாபிஷத்தை நினைக்கிற பொழுது, ராமனுக்கு பிற்காலத்தில் நடக்கிற மகுடாபிஷத்தை நாம் ஒரு சனுக்கு சிந்திக்கிறோம். அங்கே எப்படி பாடுகிறார் என்று சொன்னால், அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் பெண் குடைகவிக்க என்று பாடுகிறார். இருவரும் கவரி வீச என்று பாடுகிறார். அதுல பாக்குற பொழுது நான் கூட யோசிச்சேன், முதல்ல அனுமன் தான் வர்றான் கம்பனுடைய நினைவுக்கு, இரண்டாவது அங்கதன் வருகிறான், கூடவே வர்றான் 14 வருஷம் லட்சுமணன், அவன் ஞாபகம் அவருக்கு வரல. ஆனா அனுமன் ஏன் முதல்ல வருகிறான் அப்படிங்கிறப்போ என்னுடைய சிற்றறிவுக்கு நான் ஒரு விளையாட்டுத்தனமா சிந்திச்சேன். இந்த அனுமன் போய் என்ன பண்றான்னா, அந்த அரியணையை தாங்கிக்கிறான். ஏன்னா இந்த அரியணையை இன்னொரு தடவை எவனா பிடிங்கிடக்கூடாது. இது எப்ப ஏற்பட்ட அரியணை? வேற எவன்கிட்ட கொடுத்தாலும் சொல்ல முடியாது, எவனாவது சதி பண்ணி அந்த அரியணையை பிடுங்கி விடுவான் ராமனுக்கு இல்லாமல் என்று. அதை போய் அப்படி போய் அவர் என்ன பண்றாரு, அதை என்ஷூர் பண்றாரு. அந்த அரியணையை போய் அனுமன் தாங்கிக்கிறான். எவனுமே இதை எங்கேருந்து பிடிக்க முடியாதா, ராமன் தாண்டா உட்காரணும் அப்படின்னு அரியணையை அனுமன் தாங்க என்று கம்பன் போடுவதாக ஒரு நினைப்பு வருகிறது. அப்படி மௌலி லக்ஷ்மணன் சூட்டுகிறான், ராமர் அவனை ஆசீர்வதிப்போட நின்று விடுகிறார். அவர் சூட்டவில்லை அந்த இடத்துல. பொதுவா பெரியவர்கள் தான் சூட்டணும். வசிட்டனே புனைந்தான் மௌலி. ஆனால் இங்கே ராமன் சூட்டியிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், காட்டில் உரைகிற அந்த வரம் பெற்றவனாகிய அவன் அதை செய்யக்கூடாது என்பதற்காக லட்சுமணன் சொல்கிறான் என்ற ஒரு நுண்ணிய செய்தியை பார்க்கிறோம். இரண்டாவது, முக்கியமா நான் ஒரு யோசிக்கிற பொழுது எனக்கு ஒரு சுவையான ஒரு செய்தி. ராமனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பாருங்களேன். அதாவது சில கொத்தனார் இருப்பாங்க, ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க, அதாவது நாட்டு இன்ஜினியர்கள், கட்டணம் கட்டுற இன்ஜினியர் இருப்பாங்க. ஒரு 10 கட்டணம் கட்டுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு வீடு கட்ட முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 10 கட்டணம் கட்டுவான், கடைசி வரைக்கும் அவனுக்கு வீடே கட்ட முடியாது. கடைசியில தான் வீடு கட்டுவான் வயசான காலத்துல. அந்த மாதிரி ராமனுக்கு பாருங்க, அவன் சீதையை மணக்க போகிறான், மிதிலையை நோக்கி போகிறான். அவன் கல்யாணம் என்பதற்கு முன்பாகவே அகலிகைக்கு உயிர் கொடுத்து அவளுடைய கணவனோடு அவன் சேர்க்கிறான். அதே மாதிரி இவன் இன்னும் மகுடாபிஷேகம் அடையவில்லை. இவனுக்கு மகுடாபிஷேகம் கிடைக்க அந்த 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 வாய்ப்பு இல்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே சுக்ரீவனுக்கு ஒரு ராஜ்யத்தை அவன் அளிக்கிறான், மௌலி சூட்டுகிறான். பிறகு விபீஷணனுக்கு மௌலி சூட்டுகிறான். எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பாருங்க அவனுக்கு. இதெல்லாம் ரொம்ப ரசிக்க தகுந்த ஒரு செயல்களாக நான் பார்க்கிறேன் இந்த கதை ஓட்டத்துல. அப்படி ராமனுடைய ராசி அப்படி. இரண்டாவது நுண்ணிய செய்தி இத பாருங்க. அதாவது நம்ம நினைக்கிறோம் கைகை தப்புன்னு நினைக்கிறோம். அண்ணனுக்கு ராஜ்யம் இல்லாமல் தம்பிக்கு ராஜ்யம் கொடுப்பது தப்பு என்று நினைக்கிறோம். நல்லவன் கெட்டவன் விட்டுருங்க,
ஆனால் பொதுவா முறைமை அன்று என்று கைகை சொல்ற கோசலை சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி எது முறைமை? மூத்தவன் இருக்கும் போது இளையவனுக்கு கொடுப்பது தவறு, எந்த காரணமாக இருந்தாலும். ஆனால் இந்த கதை ஓட்டத்தில் பாருங்க, வாலிகி மூத்தவனுக்கு இல்லாமல் அந்த அரியணையை தம்பி சுக்ரீவனுக்கு ராமன் கொடுக்கிறான். ராவணன் மூத்தவன், அவனை அழித்து விட்டு இளையவன் விபீஷணனுக்கு அந்த மௌலியை கொடுக்கிறான். அதாவது தன் உணத்துக்கு, தன் உளத்துக்கு, தன் உள்ளத்துக்கு எதிரான ஒரு செயலை இந்த விதியானது அவனை செய்ய வைக்கிறது. இதையெல்லாம் நினைத்து ராமன் புலம்புகிறான். அந்த புலம்பலை எல்லாம் நம்ம பார்ப்போம், பிற்காலத்துல பார்ப்போம், பின்னாடி வரக்கூடிய பாடல்களை பார்ப்போம். இதெல்லாம் ஒரு நுணுக்கமான செய்தி. இந்த கதை ஓட்டம் எப்படி போகுது பாருங்க. அப்ப கைகேயி செய்ய நினைத்ததை தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ கதை ஓட்டத்தில் ராமன் செய்வதாக இந்த விதி வைத்து விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி முடிசூட்டிய சுக்ரீவன் ராமனை வணங்குறதுக்கு பிறகு ராமன் வந்து அவனுக்கு அறிவுரை சொல்றான். அதாவது ராமனை நாம் பல்வேறு ராமனாக பார்க்கிறோம். கண்ணதாசையா இருப்பார், எத்ராமன் எத்தனை ராமனடி அப்படின்னு பாட்டு எழுதியிருப்பார். பாலராமன், பலராமன், இப்படி பல்வேறு ராமனாக பார்க்கிறோம். சீதாராமன், கல்யாணராமன். இந்த 2 படலங்கள்ல ராமனை நீங்க எப்படி பார்க்கலாம் என்ற மேதை ராமனாக பார்க்கலாம், அடுத்து ஒரு பேதை ராமனாகவும் பார்க்கலாம். மேதை ராமன் என்று சொன்னால் இந்த இடத்துல அவனுக்கு ஒரு அரசாட்சியை கொடுத்து விட்டு இப்பொழுது ராமன் வந்து ஒரு மேதை ராமனாக இருந்து சுக்ரீவனுக்கு அறிவுரையை சொல்கிறான். ராமராஜ்யம் ராமராஜ்யம் சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு அதை வச்சு அரசியல் பண்றாங்க இல்லையா, அந்த ராமராஜ்யம் எப்படி, அதனுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன யாருக்காவது தெரியுமா, அதனுடைய ஈபிகோ செக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த இலக்கியத்தில் இந்த வார்த்தைகளில் கம்பன் காட்டுகிற ராமராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து கொள்ளுற அளவுக்கு ராமனுடைய வாய்மொழிகளாக இந்த பாடல்களை இங்கே அமைத்திருக்கிறார் கம்பர். மிக மிக முக்கியமான செய்தி. சுக்ரீவனுக்கு ஒரு ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று ராமர் இங்கே அறிவுரை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னார், நீ என் இயல்வகை இருக்க எய்தி உன்னுடைய அரசனையில் அரியணையில் அமர்ந்து வேண்டுவ மரபின் எண்ணி விதிமுறை இயற்றி வீரா பூண்ட பேர் அரசுக்கேற்ற யாவையும் புரிந்து போரில் மாண்டவன் மைந்தனோடும் வாழ்தி நல் திருவின் வைகி வாழ்த்துறார். இந்த இருக்கையில போய் அமர்ந்து எல்லா செல்வங்களையும் எய்தி மாண்டு போனானே உங்க அண்ணன், அவனுடைய மைந்தனோடு சேர்ந்து வாழு. முதல்ல சொல்ற கட்டளை தான், அவங்க அண்ணன் பையனை விட்டுறாத, அவனை பிடிச்சுக்கோ, அவனோடு வாழ்ந்து சேர்ந்து வாழ்க என்று அவனை வாழ்த்துக்கிறார். சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும், வாய்மைசால் அறிவிற் வாய்த்த மந்திர மாந்தரோடும் தீமைதீர் ஒழிக்கின் வந்த திறத்தொழில் மறவரோடும் தூய்மைசால் புணர்ச்சி பேணி துகளரு தொழிலை ஆகி சேமையோடு அணிமையின்றி தேவரின் தெரிய நெற்றி என்று சொல்கிறார். அதாவது மந்திர மாந்தர்கள் என்றால் மதியுடைய அரசு அமைச்சர்கள், வேத விற்பன்னர்கள், தீமைதேர் ஒழிக்கின் வந்த திறத்தொழில் மறவர், பல்வேறு செயல்களை செய்யக்கூடிய மறவர்கள், அந்த வீரர்கள், அவர்களோடு தூய்மை சால் புரட்சி பேணி தூய்மையான ஒரு உறவை கொள்ள வேண்டும். சும்மா கள்ளத்தனமா லஞ்சம் கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி நீ ஏதாவது உன்னுடைய லாப நஷ்டத்துக்காக ஒரு செயலை செய்வதற்காக சரி செயல்படுவதற்காக பண்ணக்கூடாது. தூய்மை சால் புரட்சி பேணி. அடுத்து என்ன சொல்கிறாரு, சேமையோடு அணிமையின்றி. திருக்குறளை கொண்டு வர்றாருங்க. திருக்குறள் வந்து நிறைய புழங்குகிற படலங்கள்ல இந்த படலம் ஒன்று. அதாவது இவர்களோடு இருக்கணும், நீ ஒட்டியும் இருக்கணும், ஒட்டாமலும் இருக்கணும், விலகி இருக்கணும், விலகாமலும் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அகலாது அணுகாது தீக்கார்வாள் போல இகழ்வேந்தர் சேர்ந்தொழுவார் என்று வள்ளுவர் சொல்கிறாரே, அது போல இப்படிப்பட்ட அறிவார்ந்த மக்களையும் வீரர்களையும் நீ கை கொண்டு ஒரு தூய்மையான உறவை பேணி நீ ஆட்சி புரிய வேண்டும். ஆனால் அவர்களை விட்டு விலகாமலும் தொடர்ந்து பக்கத்துல வச்சுக்கிட்டாலும் தவறு என்ற ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். அடுத்து சொல்றார், புகை உடைத்து எண்ணின் உண்டு பொங்கு அனலங்கு என்று உண்ணும் மிகை உடைத்து உலகம். அதான் அனுமான பிரமாணம் என்று சொல்வார்கள். ஒரு இடத்துல புகை வருது அப்படின்னு தெரிஞ்சா புகை மட்டும் இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க. மக்கள் சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாம புகைமா அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அங்கே ஏதோ நெருப்பு இருக்கு, அதனால புகை இருக்கிறது என்று அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவுடைய உலகம் இந்த உலகம். ஆகவே நீ எல்லாவற்றையும் ஆய்ந்து தெரிந்து அறிந்து அதன்படி செயலாற்று. அடுத்து சொல்லுகிறார், பகையுடை சிந்தையார்க்கும் பயன் உரு பண்பின் தீரா நகை உடை முகத்தை ஆகி இன்முறை நல்குவாயார். உண்மையில பகை கொண்டு வருகிறார்கள் இல்லையா, அவர்கள் மேலும் நீ வந்து என்ன பண்ணோம்னா நகை உடை முகத்தை ஆக்கி சிரித்த முகத்தோடு நீ அவனுக்கு பதில் சொல்லணும். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல எல்லாம் யாராவது ஒரு தேர்த்து பேசுனா உடனே ஏன் சத்தம் போட்டு உட்கார வச்சிடறாங்க பாருங்க. அப்படி இல்லை. இந்த ராமர் சொல்லுகிறார், பகை உடை சிந்தையார்க்கும் உண்மையில் பகை உடைய சிந்தனை உடைய எதிரிகளுக்கும்
நீ பேசுகிற போது, பதில் பேசுகிற போது எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால், நகைவுடை முகத்தை ஆக்கி, அந்த புன்முறுவலோடு உன்னுடைய முகத்தை வைத்துக் கொண்டு நீ பதில் சொல்ல வேண்டும். அப்படி அரசாள வேண்டும் என்று ராமன், மேதை ராமன் இங்கே சுக்ரீவனுக்கு பாதை காண்பிக்கிறான். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி சொல்லுகிறான். அதாவது தேவரும் வெகற்கு ஒத்த செயலர் செல்வம் அது உன் காவலுக்கு உரியதென்றால் அன்னது கருதி காண்பி. நீ உன் அரசாட்சியை மிக சிறப்பாக அரசாள வேண்டும் என்றால் உனக்கு செல்வம் என்பது அவசியம். அந்த செல்வத்தை நீ கருதி காக்க வேண்டும். சும்மா ஏறுமாறா இருந்துகிட்டு எல்லா வகையிலையும் கொடுத்துட்டு இழந்து விட்டு ஒன்றுமில்லை என்று கையை கட்டுக்கு கஜானாவை காலி பண்ணிட்டு போயிடக்கூடாது. அந்த செல்வத்தை கருதி காக்க வேண்டும் என்று அவன் அறிவுரை சொல்லுகிறான் ராமன். யாரு? சுக்ரீவனுக்கு. அடுத்து ஒரு முக்கியமான பாடல். இதுதான் இந்த உலகத்தினுடைய அறக்கருத்துகளுடைய ஒரு அஞ்சரை பெட்டி, அனைத்தையும் சுருக்கி வச்ச மாதிரி சொல்றார். செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமை, செய்வன செய்தல் யாண்டும் தீயன சிந்தியாமை, வைவன வந்த போதும் வசை இல இனிய கூறல். செய்யறதை செய்யணும், தீய செயல்களை சிந்திக்கவே கூடாது. செய்யறது இல்லை, சிந்திக்கவே கூடாது. அது சிந்திச்சிரு, சரி இது கெட்ட சிந்தனை அப்படி விட்டுற கூட கூடாது, சிந்திக்க கூட கூடாது. வைவன வந்த போதும் உன்னை யாராவது எதிர்த்து பேசினால் கூட வசையில்லாத இனிய கூறல், நீ திரும்பி வையக்கூடாது. அவனுக்கு இனிமையான மொழிகளை பெய்ய வேண்டும். யோசிச்சு பாருங்க, சிலப்பதிகாரத்துல கண்ணகி எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறான் அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன. ஆனா அவன் எவ்வளவு சொல்றான், ரொம்ப பொறுமையா தான் அவன் கேட்கிறான். என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கிறான். இந்த பாடல் வரிகள் எனக்கு தெளிவாக உடன் வரவில்லை, அவனுடைய அந்த அப்ரோச். அப்போ அதைத்தான் இங்க வைவன வந்த போதும் வசையில இனிய கூறல், மெய்யன வழங்கல் யாவும் மேவின வெட்களின்மை, உய்வன ஆகி தம்மோடு உயர்வன உயர்ந்து சொல்வாய். அதாவது எதெல்லாம் உயர்ந்த செயல்களோ அதை உவந்து செய்வாய், மகிழ்ச்சியோட செய். ஒரு ஈகையா, ஒரு பணம் கொடுக்கணுமா, ஒரு தர்மம் செய்யணுமா, ஐயோ இது கொடுக்க வேண்டியிருக்கேன்னு நினையாத, உவந்து செய்வாய். எத்தனையும் நல்ல செயல்களை உவந்து செய் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து ஒரு முக்கியமான, இப்பதான் நான் சொல்றேன், பேதைக்கும் மேதைக்கும் உள்ள இடைப்பட்ட இடம் சொல்றாரு. சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்யன செய்யல் மற்ற நெறிகழ்ந்து நான் ஓர் தீமை இழைத்தால் உணர்ச்சி என்று கூனியால் வெறியன எய்தி நுந்து வெந்துயர் கடலில் வீழ்ந்தேன் என்று பாடுகிறார். ராமர் சொல்றாரு, அதாவது சிறியவர்கள் என்று இகழ்ந்து யாரையும் நீ காயப்படுத்தி விடாது. இது அனுபவத்தை சொல்றார் ராமர். இவர்கள் எல்லாம் சினியவர்கள், இவர்கள் ரொம்ப மைனாரிட்டி, இவர்கள் என்ன சொல்றது, பிற்படுத்தப்பட்டவர்கள், மைனாரிட்டி, இவர்களை நம்ம தள்ளி விடலாம். அப்படி அவர்கள் மேல் ஒரு ஒரு துவேஷம் காட்டாது. சிறியவர்கள் என்று யாரையும் அலட்சியமாக எண்ணி விடாது. அப்படி நான் பண்ணினால் அதனால் மிக பெரிய கேடு விழும். அதுக்கு நானே எடுத்துக்காட்டு. ஒரு காலத்துல கூனியில ஒரு சின்ன உள்வண்டியை வச்சு விளையாட்ட அடிச்சேன். நான் படுற பாட பத்தியா, அது மாதிரி நீ சிறியன என்று உணர்ச்சி நீண்டு எந்த ஒரு செயலையும் நீ செய்து விடாதே, சிறியர் என்று இகழ வேண்டா என்ற ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை இங்கே சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், மங்கையர் பொருட்டால் எய்தும் மாந்தர்க்கு மரணம் என்னும் சங்கை நீ உணர்தி. பெண்கள் என்பவர்கள் என்று நினைக்கிற பொழுது அவர்களால், அவர்களுடைய காரணத்தினால் நீ தீய விதத்தில் அவர்களை கையாண்டால் மாந்தருக்கு மரணம் என்பது சங்கை என்பது நிச்சயம் என்பதை நீ உணர்ந்து கொள். வாலி அதனாலதானே மாட்டான், வேற எதனால மாட்டான். ஆக பெண்களால் மரணம் வரும், ஏன்னா நீ குரங்காக இருந்தாலும் இந்த நீதியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ராமர் இங்கே சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு, பெண்களை நீ சீண்டினால் என்ன வரும், அல்லலும் பழியும் வரும், அல்லலும் பழியும் வரும், துன்பம் வரும், பழியும் வரும். இதற்கு உனக்கு எடுத்துக்காட்டு வேணுமா, என்னையே பார்த்துக்கோ, என்னையும் என் தம்பியையும் பார்த்துக்கோ. பெண்களால் தான் நான் அந்த பாடுபடுறேன். கைகையால இங்கே வந்தேன், சீதை கூட்டு வந்ததுனால எனக்கு சீதையை கொண்டு போய் விட்டால் நான் படாத பாடுகிறேன். இதனால் எனக்கு அல்லலும் பழியும், அல்லல் துன்பம் வந்தது, அதே சமயத்துல தீரா பழியும் நான் சுமக்கிறேன். ஆகவே எங்களை பார்த்து நீ தெரிந்து கொள், மங்கையரால் வரும் மரணம் இது சங்கை என்ற ஒரு நீதியை அங்கே யாரு, ராமர் சுக்ரீவனுக்கு சொல்லுகிறார். அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி முடிக்கிறார். நாயகன் அல்லன் நம்மை நனி பயந்தெடுக்கு நல்கும் தாய் என இனிது பேணி தாங்குதி தாங்குவாரை. இவன் நமக்கு நாயகன் மட்டுமல்ல, நம்மை தாங்கக்கூடிய தாய் என்று மக்கள் எல்லோரும் கருதும்படி தாங்குவாய். யாரையெல்லாம் தாங்குவாரை, தாங்க வேண்டுமோ, யாரையெல்லாம் நீ தாங்க வேண்டுமோ அவர்கள் அத்தனை பேரையும், இவன் வெறும் நாயகன் நமக்கு
நமக்கு வெறும் மன்னன் மட்டுமல்ல, இவன் நமக்கு தாய் என்று நினைக்கும்படி தாங்குவாயாக என்று சொல்கிறான். தன் தந்தையை நினைத்துக் கொள்கிறான். உயிர்கள் அனைத்தையும் விளம்புகிற ஓம்புகிற ஒரே உடம்பாக தசரர் இருந்தான் இல்லையா, அது மாதிரி ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு செய்தியை சொல்லி அடுத்து ஒரு செய்தி சொல்கிறார். தீயவர் எவரேனும் இருந்தால் நீ அவர்களை எந்த ஒரு யோசனையும் செய்யாமல் அவர்களை தீயன வந்து போது சுடுதி என்கிற ஒரு செய்தியும் சொல்கிறார். தீயர்கள் வந்து அவங்களையும் விட்டு போயிடாதே. சிலரால் தீமை என்று வந்தால் நீ வந்து இந்த என்கவுண்டர் செயல கூட தப்பு இல்லை, சுடுதி என்று அவர் அந்த ஒரு செய்தியையும் சொல்லி அந்த அறிவுரைகள் எல்லாம் பகிர்கிறார். ரொம்ப மிக மிக முக்கியமான பகுதி இந்த அரசியல் படலத்துல. ஆக்கம் கேடும். இந்த ஆக்கமும் கேடும் எதனால் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய விதிப்பயன். அந்த விதிப்பயன் வருகிற பொழுது எப்பொழுதுமே நம்ம சிந்தையில வந்து ஆக்கத்துக்கும் கெடுதிக்கும் ஒரு போராட்டம் நடக்கும். ஆக்கத்துக்கும் கெடுதிக்கும் நேர்வழியில போமா இல்ல போக வேண்டாமா என்று எப்பொழுதும் ஒரு போராட்டம் நடக்கும். அப்பொழுது நீ எப்பொழுதுமே லாபம் தரக்கூடிய, உனக்கு நன்மை தரக்கூடிய, உனக்கு புகழ் தரக்கூடிய ஆக்கத்தின் பால்தான் செல்ல வேண்டும் என்கிற அறிவுரையை இங்கே ராமர் அவருக்கு சொல்லுகிறார். இது ஒரு முறை. அதாவது என்னன்னா, ஒரு அரசன் வந்து பட்டம் இருக்கிற பொழுது அங்கே ராமராஜ்ய நம்ம ராமனுடைய பட்டாபிஷேகத்திலும் வசிஷ்டர் சொல்லுகிறார். நம்ம பார்த்தோம். தசரதன் கூப்பிட்டு வசிஷ்டரை, என் பையனுக்கு வந்து நான் முடிசூட்ட போறேன், நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படி சொல்லுகிற போது வசிஷ்டர் சொன்னார் என்று பார்த்தோம். நான் கூட சொன்னேன், அது முதல் வார்த்தையாக அந்தனரை உயிரை காட்டிலும் உயர்ந்தவர் என்று ஓம்பு என்று வந்த வசிஷ்டர் சொல்லுகிறார் என்று நாம் சொன்னோம். அதை கம்பர் சொல்லுகிறார். அப்படி வசிஷ்டனுடைய வாயில் சில வார்த்தைகளை இங்கே சொன்னார். அங்கே ஒரு நல்ல நல்ல நிதிகள்லாம் சொல்லுவார். அதே மாதிரி இங்கே ராமன் தான் பட்டமேற்காதவனாக இருந்தாலும், தனக்கு வீடு இல்லாத என்ஜினியராக இருந்தாலும், நல்ல முறையில் வீடு திட்டு தெரிகிற என்ஜினியரை போல ராமன் சுக்ரீவனுக்கு நல்ல ஒரு அறிவுரைகளை சொல்லி இங்கே வந்து மகுடம் சூட்டுகிறான். சூட்டிட்டு என்ன சொல்றான்னா, ஒரு 4 மாசம் சரி போயிட்டு உங்க மக்களோடு மகிழ்ச்சியாக இருந்து விட்டு நீயும் உன் வானர சேலையோடும் மறக்காமல் வந்துவிடு என்று ஆணையிடுகிறான். உடனே சுக்ரீவன் மகிழ்ச்சியில ஒன்றும் தாங்க முடியல. இந்த அரசாட்சி நமக்கு கிடைக்குமான்னு கனவோட நினைச்சிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட அரசாட்சி கிடைத்து விட்டு உடனே ஒரு காலில் விழுந்து வணங்குகிறான். வணங்கி விட்டு நீங்களே என் கூட வந்துருங்க, என் கூட வந்து எங்களோட இருங்க, கிஷ்கிந்தாமலையில் இருங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு குறை இல்லாம மகிழ்ச்சியா வச்சுக்கிறோம் நாங்க அப்படின்னு கேட்கிறான். இப்படி கேட்கிற பொழுது உடனே சிரித்து கொண்டு அவனுடைய அன்பை நினைத்து மகிழ்ந்து ராமர் சொல்றாரு, நான் இங்க வரக்கூடாதுப்பா, ஏன்னா நான் காட்டுக்கு போக சொல்லிதான் எனக்கு உத்தரவு. அங்க வந்து நான் இன்பமா வந்து இருக்க முடியாது, நாட்டுக்குள்ள வந்து இருக்க முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, என் மனைவி யார் கையில் இருக்கிறாள், எங்க இருக்கிறாள், என்ன நிலை இருக்கிறாள் என்று கவலைப்பட்டு இருக்கிற பொழுது நான் வந்து உங்க கூட சந்தோஷமா இருந்தா இந்த உலகம் பழிக்காதா? அதனால நான் வரக்கூடிய நிலை இல்லை. ஆகவே நான் அங்கு வருவது வழி இல்லை. அதற்கென்று 7-2 ஆண்டு எரிவனத்து இருக்க உற்றேன். 7-2 14 வருஷம் நான் வனத்தில் தான் இருக்கணும். ஆகவே நான் அங்கு வர முடியாது என்று அவனிடம் சொல்லுகிறான். இப்படி சொல்லிவிட்டு நான் போய் என்ன சொல்றேன், அப்புறம் தான் ஒரு முக்கியமான பாடல். பெரியவர்களே, இன்றைக்கு மிக மிக முக்கியமான பாட்டு. இன்றைக்கு வாலிவதம் சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவோ பட்டிமன்றம் நடக்கிறது. நான் இன்னைக்கு இந்த தமிழுக்கு நான் வந்ததுக்கு காரணமே எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன புத்தகம் தான். 7வது படிக்கும் பொழுது கவிதை போட்டியில முதலிடம் பெற்றேன் நான், எங்க அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில. அப்ப அந்த காலத்துல எனக்கு ஒரு சான்றிதழும் ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, எனக்கு கிடைத்த தலைப்பு கதிரேசன் செட்டியார் புத்தகம். அது என்னடா வாலிவதம் சரியாங்கிறது தலைப்பு. அது தெரியாம படிச்சுட்டேன். அதுல இருந்தா என்னுடைய பாதை என்பது இப்படி ஆகிவிட்டது என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி அந்த காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரைக்கும் வாலிவதம், இதற்கு நீதிபதிகள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு என்ன தீர்ப்பு சொல்கிறார் சொல்லவில்லை. ஆனால் நான் இந்த பாடலை படிக்கிற பொழுது எனக்கு என்ன தோன்றியது என்று சொன்னால், ராமனே தீர்ப்பு சொல்லிவிட்டான், வாலிவதம் சரியா தவறா என்பதற்கான ஒரு பாடலாக இந்த பாடலை நான் பார்க்கிறேன். இதை நீங்கள் தயவு கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். இல்லறம் துறந்திலாதோர் இயற்கையை இழந்தும் போரின் வில்லறம் துறந்தும் வாழ்வேற்கு இன்னன மேன்மையில்லா சில்லறம் புரிந்து நின்ற தீமைகள் தீருவாறு நல்லறம் தொடர்ந்த நோன்பின் நவையற நோட்பல் நாளும் என்று அந்த பாட்டு வருகிறது. நான் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன் தெரியுமா? சுக்ரீவன் சொல்றாங்க, இல்லறம் துறந்திலாதோர் இயற்கை இழந்தும், இல்லறம் துறக்காமல் நல்ல ஒரு மனையில இருந்து மனைவியோட மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களே, அவர்கள் வாழ்க்கையும் இல்லாமல் அதை இழந்தும், போரின் வில்லறம் துறந்தும் என்று எழுதுகிறான். போரினுடைய வில்லறத்தை துறந்தும் நான் இருக்கிறேன் என்று எழுதினான். போருடைய வில்லறத்தை ராமன் துறந்ததாக இங்க அவனே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறான். ஏன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறான்? வில்லறம் துறந்தேன் என்று அவனுக்கே உரைக்கிறது.
எதனால? அந்த வாலியை வதைத்தது அது வில்லறம் துறந்து அவன் செய்த செயல். அவன் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக பிறந்து இந்த பாழா போன அந்த மனித ஜென்மம் எடுத்து படாத பாடுபட்டான். கடவுளுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அவன் அறத்தினுடைய கடவுளாக இருக்க, அறத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய ராமனே ஒரு மனிதனாக வந்ததால் தவறு செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. போரின் வில்லறம் துறந்தும் வாழ்வேற்கு வாழக்கூடிய எனக்கு என்று இந்த பாடலிலே சொல்லுகிறான் ராமன். இப்படி எனக்கு வந்து நின்ற தீமைகள் தீருமாறு நல்லறம் தொடர்ந்து நோன்பின் நோட்பல் நாள். நான் போய் நிறைய தவம் பண்ணணும், அதனால நான் மலைக்கு போறேன், என்னை விட்டு நான் போய் மலைக்கு போறேன், நீ கிருக்கந்தைக்கு போ என்று சுக்கிரனிடம் சொல்லுகிற பொழுது அவன் வாக்குமூலம் கொடுக்கிறான். இல்லறத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை விழந்தேன், என் மனைவியை நல்லபடியாக வச்சுக்கிட்டேனா, என்ன கட்டி கூட்டு வந்தேன், படாத பாடுபட்டு அந்த வில்லை உடைத்து கட்டி கொண்டு வந்தேன். நாட்டுல ஒழுங்கா வச்சுக்கிட்டேனா, காட்டுக்கு கூட்டு வர்ற மாதிரி ஆகி போச்சு. அங்கேயும் ஒழுங்கா வச்சுக்கிட்டேனா, எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டான். அப்ப அந்த இல்லற வாழ்க்கையும் நான் இழந்தேன், போரின் வில்லறமும் துறந்தேன், அந்த வில் அறத்தையும் நான் துறந்தவனாக ஆகிவிட்டேன். ஆகவே இந்த தீமையெல்லாம் அகலுமாறு நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று ராமன் மலையை நோக்கி செல்வதாக கம்பர் இங்கே காட்டுகிறார். அப்ப வாலிவதம் உண்டா இல்லையாங்கிறதுக்கு தீர்ப்பை ராமனே சொல்லிவிட்டான். அதற்கு காரணம் மனிதனாக வந்தது. மனிதனாக வந்தது. நீங்க நல்ல வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. நான்லாம் வேலைக்கு போற ஆளு, வண்டியில அந்த 2 வீலர்ல போயிட்டு வரும்பொழுது சென்னையெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா, போயிட்டு திரும்பி வேலைக்கு போயிட்டு காலையில் போய்விட்டு மாலையில் வருகிற போது அந்த வெள்ளை சட்டை பழுப்பு சட்டையாக மாறிவிடும். வெள்ளை வெள்ளையர் என்று பவுடர் போட்டுக் கொண்ட முகத்தை துடைத்தால் கருப்பாக மாறிவிடும். அதற்கு காரணம் மாநகர் சாலையில் பயணித்ததன் விளைவு. இந்த வில்லறம் பரந்தாமன் துறந்ததன் விளைவு என்னவென்றால், காரணம் என்னவென்று சொன்னால் மானிடராக வந்தது. மாநகர் சாலையில் போய்வதனுடைய விளைவு இப்படி, மானிடராக வந்ததனுடைய விளைவு அப்படி என்று நாம் கருதலாம். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு பாடலை இங்கே கம்பர் காட்டுகிறார் என்று சொல்லலாம். 4 மாசம் கழிச்சு நீங்க வா அப்படி சொல்றாரு. உடனே அங்கதன் போய் அவரை வணங்குறான். அங்கதனை பார்க்கும் போதெல்லாம் ராமனுக்கு அவ்வளவு அருள் சுரக்கிறது. அவன் சொல்றான், உடனே சொல்றான், சிறு தாதை என்ன மூலமே தந்தன் உந்தையாம் என முறையின் நிற்றி என்று அவனுக்கு அறிவுரை சொல்றான். சின்ன உங்க சித்தப்பான்னு நினைக்காதப்பா, உனக்கு உயிர் கொடுத்த உன்னுடைய அப்பா வாலி இவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொல்றதை கேட்டு அவங்க கூட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கதனுக்கு அறிவுரை சொல்கிறார். உடனே இவங்க போகிற சமயத்துல அனுமன் வர்றாரு. நான் அவங்க போடுறேன் ஐயா, நான் இங்க உங்களுக்கு இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பவும் என்ன அருமையா ராமர் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, அதாவது ஒரு வலியவனிடமிருந்து ஒரு எளியவன் ஏதோ ஒரு முறையில் அரசை கைப்பற்றி கொண்டால் அந்த அரசு நிலைக்காது. சுற்றி இருப்பவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு சூழ்ச்சி செய்து அழிக்க பார்ப்பார்கள். ஆகவே சுக்ரீவனுடைய அரசு நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னை போன்ற அறிவாளியான அமைச்சர்கள் அவனோடு இருக்க வேண்டும். ஆகவே நீ போ, எங்களை பத்தி கவலைப்படாதே. அவனுடைய அரசு, ஏன்னா தான் வென்று கொடுத்த அரசு நிலைத்திருக்க வேண்டும். அப்படித்தானே? இன்னைக்கு 10 பேர் கூட்டணி சேர்ந்து ஒரு அரசாட்சி அமைக்கிறான். அந்த அரசாட்சி கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அந்த ஆட்சி நிலைக்கிற வரைக்கும் அவர் இருக்கணும்னா, 3 வருஷம் ஆன உடனே ஏதோ ஒரு சருக்கு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டா அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அப்படி இல்லாமல் ராமர் சொல்லுகிறார், அவர்களுக்கு கடைசி வரைக்கும் நீ இருந்த அந்த அரசு நிலைக்க வேண்டும் சொன்னால் உன்னை போன்ற அறிவார்ந்த அமைச்சர்கள் தேவையாகவே நீ இரு அப்படின்னு அவரை அழகாக அவருக்கு அனுப்பி விடுறார். அனுப்பிவிட்டு தன் தம்பியை கூட்டிக் கொண்டு அந்த மலையை நோக்கி போகிறான். மலையை நோக்கி போய் தம்பி அமைத்த தவச்சாலை. இப்பொழுது லட்சுமணன் ஒரு மிகப்பெரிய குடிசை அமைக்கும் எக்ஸ்பர்ட்டாகவே மாறிவிட்டார். அவன் இங்கே ஒரு குடிசை அமைத்திருக்கிறான். அந்த குடிசையில ராமர் தங்கி இருக்கார். அப்பொழுதுதான் கார்காலம் வருகிறது. இந்த கார்காலம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த மழை காலம். ஆவணி, புரட்டாசி இந்த மாதம் சொல்றாங்க. பொதுவாக 2 மாதங்கள். ஆனால் அந்த ஆவணியினுடைய முன்பகுதி, ஆணியினுடைய கடைசி பகுதி, ஐப்பசியினுடைய முன்பகுதி என்று 4 மாதங்களாக இதை பிரிக்கிறார்கள். நம்ம முன்னாடி உள்ள ஒரு மாதம், பின்னாடி உள்ள 4 மாதங்கள் கார்காலம் என்று பொதுவாக கருதுகிறார்கள். இந்த கார்காலத்தில் மழை பொழியும், நிலம் செழிக்கும். இந்த சமயத்தில் எல்லா மலர்களும் பூக்கும். இந்த சமயத்துல இவங்க நோன்பு நிற்கிறார். இவர் யாரு? சுக்ரீவன் போய் தன் அங்கே படைகளோடு அங்கே இருக்கிறான், தன்னுடைய வானங்களோடு. இவர் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கார்கால படலம். இந்த கார்கால படத்துல அந்த இயற்கையைத்தான் பெரிதும் அந்த கம்பர் சொல்லி வருகிறார். இதுல பெரிய செய்திகள் ஒன்றும் இல்லை. ரொம்ப முக்கியமா நாம் தெரிய வேண்டியது அழகான ஓமைகள். இந்த இடத்துல ஒரு ஓமை நாயகனாக கம்பர் பரிணமிக்கிறார். ஒவ்வொரு பொருளுக்கும் அவர் சொல்லுகிற ஓமைகள் என்பது அப்படியே நினைத்து நினைத்து ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு சிறப்பாக இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆச்சரியப்படுவதை பார்க்கிறோம். ஒரு ஓமை சொல்றாரு. விடிய காலையில வானத்துல ஒரு கருப்பு மேகம் தெரியுறான். அந்த கருப்பு மேகம் எப்படி இருக்குன்னா,
ஒரு ஓமை சொல்றாரு. பூமியாகிய கடலில் பூமி, அதாவது பூமியாகிய அகல், அகல் அகல் அகல், அதாவது ஒரு என்ன சொல்றது, கார்த்திகை தீபம்லாம் இருக்குல்ல, ஒரு அகல்ல எண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு, எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெயில திரி போடுறோம். திரி போட்டதுக்கு அப்புறம் அது ஒரு, அதை சுத்தி அந்த அகலை சுத்தி ஒரு களையம் வைக்கிறோம். வைக்கும் பொழுது அந்த திரியில் இருக்கக்கூடிய நெருப்பானது எரிந்து அந்த களையத்தில் ஒரு கருப்பு இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு கருப்பு, ஒரு மாடத்துல வைக்கிறீங்கன்னா அந்த மாடத்து மேல ஒரு கருப்பு இருக்கும் இல்லையா? அந்த கருப்பு போல இருக்கும் அந்த கரிய மேகம். அதாவது பூமியாகிய அகலில், கடலாகிய நெய்யில், மேருமலையாகிய திரியில், அந்த திரியின் உச்சியில வந்து அந்த மாலை நேரத்துல வந்து சூரியன் ஒளிக்கிறான், சூரியன் தெரியுதான். அது வந்து விளக்கு மாதிரி இருக்கான். இந்த விளக்கினுடைய கருப்பாகத்தான், அந்த கருமையாகத்தான் அந்த வானத்து ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்தை மேகம். ஏன்னா இந்த கார்காலத்துல கருமேகம் வருது வானத்துல. அந்த கருமேகம் பார்க்கிற பொழுது இவருக்கு இப்படி வருதான். இவ்வளவு அருமையாக கற்பனை செய்கிறார் பாருங்கள். இப்படி பல்வேறு இது. ஒரு இடத்துல இடி இடிக்கிறது. அந்த இடிய ஒரு தடவை கேஜிஆர் கூட சொன்னதாக எனக்கு நினைவு. அந்த இடி இடிக்கிற பொழுது மின்னல் தெரிக்கிறது. அந்த மின்னல் எப்படி இருக்கிறது சொன்னால் அந்த இடியோட நாக்கு மாதிரி தெரியுதான். அந்த அந்த மின்னல் வந்து எப்படி தெரியுதுன்னா இடி இடிக்கிறதுடைய நாக்கு மாதிரி தான். இடி இடிக்குதுங்க. இடி இடிச்சுன்னா எப்ப இடிக்கும்? இந்த வானத்துக்கு ஒரு வாய் இருந்தா தானே இடிக்கும், சத்தம் போட முடியும். அப்படி வாய் சத்தம் போடுகிற பொழுது அந்த வாய்க்கு ஒரு நாக்கு இருக்கணும்ல. அந்த நாக்கு எதுனா அந்த மின்னலாம். அது வெளிப்பட்டு வெளிப்பட்டு போகிறான். எப்படி அற்புதமாக கற்பனை அங்கே செய்கிறான். பிறகு அந்த மின்னல் இடி இடிக்கிறது, மழை மின்னல் பிடிக்கிறது, கார்காலம் வந்து விட்டது, மேகங்கள் கருத்து விட்டன, இவ்வளவு நடக்குது, மழை பொழியுது. அந்த மழை வந்து எப்படி இருக்குன்னா 1000 துளி விழுகிறது. அது மன்மதன் மலர்கனை இந்த ராமன் மேல் வீசியது போல் இருக்கிறது என்று பாடுகிறார். அப்பொழுது அந்த அப்படி இந்த கார்காலம் நிறைய வர்ணனை பாடல்கள் தான். இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த கார்காலத்துல எல்லாம் செழித்து இருக்கும், ஆனா ஒண்ணு மட்டும் செழிக்காம இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா பாடலம் என்று சொல்லுகிறார். பாடலம் வறுமை கூற, பகலவன் பசுமை கூற, கோடர்கள் பெருமை கூற, குவளையம் சிறுமை கூற, ஆடின மயில்கள் என்று அழகாக பாடுகிறார். பாடலம் என்று சொன்னால் அது பாதிரி மரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாதிரி மரங்கள் கார்காலத்தில் பூக்காலம், வேணிற்காலத்தில் தான் பூக்குமா. அவை மட்டும் வறுமை கூறின அந்த கார்காலம் என்கிற ஒரு உண்மையான செய்தியை, ஒரு இயற்கை செய்தியை அங்கே கம்பர் கூறுகிறார். இப்படி எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய மயில், அன்னம், அந்த மரங்கள், சோலைகள், தாமரை, நாரைகள் எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். பார்க்கும் போது ராமனுடைய நிலை என்னவென்று சொன்னால், இந்த காரை பார்த்ததும் அவனுக்கு ஒரு, அதாவது புலப்படுத்த முடியாத ஒரு துன்பம் ஒன்று வந்துருச்சு. தன்னுடைய மனைவி எண்ணம் வந்து விட்டது. இந்த கார்காலம்ங்கிறது மழைக்காலம். இந்த காலத்துல அவ எங்க இருக்கிறாளோ, என்ன துன்பத்தில் இருக்கிறாளோ, தன்னுடைய காதலியை துறந்து இருக்கிறோம் என்று மிகப்பெரிய கவலை வந்து விட்டது. அது அழகாக சொல்லுகிறார். தேரை கொண்ட பேர் அல்குலால் திருமுகம் காணான், தன் மனைவியினுடைய திருமுகம் காணான், ஆரை கண்டு உயிராற்றுவான். யாரை பார்த்து தன்னுடைய உயிர் உருத்தத்தை போக்கிக் கொள்வான். நல் உணர்வு இழந்தான். தன்னுடைய உணர்வுகள் அத்தனையும் ராமன் இழந்தான். மாறற்கு எண்ணில் பல் 1000 மலர்கனை வகுத்த காரை கண்டனம். மன்மதன் அனைவருமே கணைகளாக துருகுகிற அந்த மழை, கணைகளாக அந்த மழைகளை வீசுகிற அந்த காரை கண்டனன், அந்த கார்காலத்தை கண்டவன் வெந்துயர்க்கு ஒரு கரை காணான் என்று எழுதுகிறார். காரை கண்டனன், கார்காலத்தை கண்டனன், தன் வெந்துயர்க்கு ஒரு கரை காணான். காரை கரை, காரை கரை, காரை கண்டனன் வெந்துயர்க்கு ஒரு கரை காணான். அவனுடைய துயருக்கு வந்து ஒரு கரை அவனால் பார்க்க முடியவில்லை. அப்படி கடல் போர் பெறுகிற ஒரு துயரை பெற்றவனாக ராமன் இருந்தான் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த கார்காலத்தில் அந்த இயற்கை அந்த மாற்றத்தை இங்கே சொல்லுகிறார். அப்பொழுது அவனுடைய புலம்பலுக்கெல்லாம் லக்ஷ்மணன் அழகாக பதில் கூறுகிறான். அதெல்லாம் ஒரு சிறிய சிறிய செய்திகள். ஐயா பொதிகை செல்வராசன் அவர்களுக்கு சிறப்பாக சொன்ன மாதிரி பேதை ராமனை இந்த இடத்துல பார்க்கலாம். தன் மனைவியை இழந்து தன்னுடைய கடமையை தவறுவோனாக அவன் அதை நினைத்து உருகுகிற அந்த அற்புதமான அந்த ஒரு கணவனாக, ஒரு காதலனாக அவன் உருகுகிற அந்த அற்புதமான உணர்வுகளை எல்லாம் அழகான பாடல்களாக இந்த கார்கால படலத்திலே கம்பர் வைத்திருக்கிறார். லக்ஷ்மணன் அவருக்கு அவனுடைய துன்பத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அவனுக்கு ஆறுதல் கூறுகிறான். இந்த சமயத்தில் கார்காலம் கழிந்து பூதிர்காலமானது வந்து விடுகிறது. அந்த பூதிர்காலமும் கழிகிற நேரம் வருகிறது. இதோடு இந்த கார்கால படலமாகிறது முடிகிறது. இத்தனை பாடல்களையும் இதில் உள்ள பாடல்கள்லாம் பார்த்து ரொம்ப நேரமாகிவிடுமாகவே இந்த அரசியல் படலம், கார்கால படலம் என்பதில் மிக முக்கியமாக ராமன் அந்த சுக்ரீவனுக்கு அந்த மௌலி சூட்டுவதையும், அதற்கு அந்த நாட்டை எப்படி அரசாள வேண்டும் என்று ராமன் அவனுக்கு அறிவுரை கூறுவதையும் நாம் பார்க்கிறோம். அதுதான் மிக முக்கியமான பகுதி. ஏனென்றால் ராமன் அரசாள்வது எப்படி என்பதை நாம் பார்க்க போவதில்லை. அவன் முடிசூடுவதோடு தான் நாம் பார்க்கிறோம். அவன் அரசாண்டால் இப்படித்தான் அரசாளுவான் என்பதற்கான ஒரு வாக்கு மூலமாக, ஒரு வரையறையாகிய அந்த ஈபிகோ, அந்த
அந்த அரசியல் சட்ட திட்டங்களை அழகாக செயல்படுத்துகிற படலமாக இந்த அரசியல் படலத்தை கம்பர் அமைத்திருக்கிறார் என்று சொல்லி, இந்த படலங்களை குறித்து சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் பொற்பாத காலங்களை போற்றி இதுகாரும் என் உரைக்கு செய்மடுத்த உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு உரையை